ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு வாண்டர் பிரதீப். ஸோ நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்டில் தாராசுரமில் இருக்கக்கூடிய ஐராவதேஸ்வரர் டெம்பிளுக்கு தாங்க வந்திருக்கோம். இது வந்து சிவன் டெம்பிள் தான். இது வந்து யார் கட்டினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சோழன் கட்டின ஒரு சிவன் கோவில் தான் இது. சரிங்களா? தஞ்சை பெருவுடையார் கோவிலுக்கு அப்புறம் இந்த ஐராவதேஸ்வரர் கோவில் தான் ராஜராஜ சோழன் கட்டினார். இதுக்குன்னு தனியாக ஒரு வரலாறு இருக்குது. ஸோ நம்ம இன்னும் போக போக உள்ள நிறைய வரலாறு பார்க்கலாம். ஸோ அங்கே இந்த ஐராவதேஸ்வரர் கோவிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். ஸோ மொத்தம் உலகத்தில் எங்கெங்கேயோ நம்ம ட்ராவல் பண்ணுறோம், எவ்வளோ ஸ்டேட்டுக்கெலாம் ட்ராவல் பண்ணுறோம். ஆனால் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றக்கூடிய உலக புகழ்பெற்ற கோவிலில் ஒன்று தான் இந்த ஐராவதேஸ்வரர். அதனால் இந்த சிவன் கோயிலை பார்க்க தான் இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம உள்ளே போயிட்டு பார்க்கலாம். நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் இந்த ஐராவதேஸ்வரர் டெம்பிளோட என்ட்ரன்ஸ். அங்கே ஆப்போசிட்டில் ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். உள்ளே வந்தீங்கன்னா நிறைய இடத்துல உட்கார்ற மாதிரி நிறைய கட்டையெல்லாம் கட்டி வச்சுருக்காங்க. நீங்கள் இங்கேயே உட்காந்துக்கலாம். நிறைய கப்பிள்ஸ் தான் உட்காந்துருக்காங்க. யாரும் கோயிலுக்கு வர்றவங்களாம் இங்கே வர்றது கிடையாது. பார்க்கிங் எல்லாமே ஃப்ரீ தான். ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப பழமையான கோவில் தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1800 ஒரு 1000 வருடம் பழமையான கோவில் தான் இந்த ஐராவதேஸ்வரர் கோவில். இதோட என்ட்ரன்ஸ் தான் இது. ஸோ நம்ம வாங்க உள்ளே போய் இன்னும் பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி. உள்ளே போகும்போதே பைரவன் நம்மளை எப்படி வரவேற்கிறார் பார்த்தீங்களா? நான் எப்படி தூங்கிட்டு இருக்கு பாருங்க. நீ தூங்கு ஒன்றும் இல்லை. சோழர்கள் ஒரு விஷயத்தை பண்ணாலே அது வரலாறாக தாங்க மாறும். அதுக்கு உதாரணம் தான் தஞ்சை பெருவுடையார் கோவில், இந்த ஐராவதேஸ்வரர் கோவில், அப்புறம் கங்கை கொண்ட சோழபுரம். இதுதான் முன்னாடி இருக்க நந்தி, சிவனோட வாகனம். சிறப்பாக இங்கேயே கழட்டி போட்டு நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. எப்படி இருக்குது பாருங்கள், பிரம்மாண்டமாக. அங்கே தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய அந்த நந்தி வந்து இன்னும் பெருசாக இருக்கும். ரொம்ப 12-18 அடி உயரம் இருக்கும். இது வந்து சின்னதாக தான் வச்சுருக்காங்க. இதுவும் ராஜராஜ சோழன் கட்டினது தான். அதவே பாருங்கள் எப்படி எவ்வளோ இதாக இருக்குது. இதெல்லாம் என்ன கடவுள்னே தெரிலங்க. ஆனால் பார்க்க ரொம்ப அவ்வளோ அழகாக இருக்குது. இதெல்லாம் எப்படி தான் இந்த அளவுக்கு கட்டினாங்கன்னே தெரியலை. இது எல்லாமே ஒரே கல்லில் செதுக்கி அப்படி தான் இங்கே கொண்டு வந்திருப்பாங்க. அதுவும் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் செதுக்கிக்காங்க. அப்படிங்கும்போது பார்க்க அவ்வளோ பிரம்மாண்டமாக தானே இருக்கும். சொல்லுங்கள், பாருங்கள். இது அந்த தஞ்சை பெரிய கோவில் அளவுக்கு ரொம்ப பெருசாக இல்லை அப்படின்னாலுமே பரவாயில்ல.
பார்க்க வியக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஏன்னா யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது அப்படின்னாலே அது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ஏன்னா யுனெஸ்கோ அவார்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் கொடுக்க மாட்டாங்க அந்த அங்கீகாரம். இன்னும் எவ்வளோ கோவில்கள் வந்து இன்னும் பாதி பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க, வருஷ கணக்கில் பெண்டிங்லேயே வச்சுருக்காங்க. அப்படிங்கும்போது சோழர்கள் கட்டடக்கலைகளுக்கு யுனெஸ்கோ அவார்டு கொடுக்கலன்னா மட்டும்தான் அது அபத்தம். ஏன்னா சோழன் ஒரு விஷயத்தை செஞ்சாங்க அப்படின்னா அது உலகம் முழுக்க கடல் கடந்து தாண்டி பேசக்கூடிச்சு நிலச்சி நிற்குங்க. அதுதான் சோழர்களோட கட்டிடக்கலைன்றது. அடுத்து நம்ம இங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் தான் போக போகிறோம். ஆனால் பாக்கி யாரையுமே ஞாபகம் இல்லை, யாரையும் தெரியலை.
ஒவ்வொரு தூண்லேயுமே ஒவ்வொரு சிலையாக செதுக்கி வச்சுருக்காங்கங்க. அவ்வளோ அற்புதமாக இருக்குது இதெல்லாம் பார்க்கும்போது. சின்ன சின்ன சிலைகள், சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தூணில் அப்படியே அழகாக பதிவிட்டு வச்சுருக்காங்க. அப்பா, எந்த அளவுக்கு உள்ளே எல்லாம் செதுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இங்கே கீழே இதெல்லாம் செதுக்கிறதெல்லாம் ஒரு விஷயம், ஆனால் அந்த கோவில் மேலே வந்து செதுக்கி வச்சுருக்காங்க அப்படிங்கும்போது ஒவ்வொன்றையும் எந்த அளவுக்கு குறிப்பிட்டிருக்காங்க பாருங்கள். அணு அணுவாக நோட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் வரலாறு படைக்கணும் அப்படின்றதுக்காகவே நோட் பண்ணி வச்சுருக்காங்க. They know the mentality. So that's why in the childhood itself, our ancestors are that also gave us our plan. But now the beard is also going. What can I do? Are you? But if you go for it. ஒவ்வொரு விஷயத்தையும் அணு அணுவாக செதுக்கி வச்சுருக்காங்கங்க சோழங்க. சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. சின்ன தூணில் ஆரம்பித்து எந்த கல்லை பார்த்தாலும் அதில் ஏதாவது ஒரு வரைபடம், யாரையாவது ஒருத்தங்களை குறிப்பிட்டு வச்சுருப்பாங்க. மேலே கீழே தான் பார்த்தா மேலே அண்ணாந்து பார்த்தோம்னா மேலேயும் செதுக்கி வச்சுருக்காங்க. எப்பா சான்ஸே இல்லைப்பா. இங்கே பாருங்கள், நடந்து போகிற வழியெல்லாம் ஏதாவது ஒரு விஷயத்த குறிப்பிட்டு வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களாம் யாருன்னு தெரியலை. நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னா கைடு இருப்பாங்க. கைடுக்கு வந்து மேக்ஸிமம் 600 வரைக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அவங்க மூலயமா வந்தீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே இன்னும் நல்லா டீப்பாக தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி ஒரு முக்கியமான உங்கள்கிட்ட ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா, இங்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து
கோயம்புத்தூர் பசங்க யாரும்னு நினைக்கிறேன். அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த கோவிலில் வீடியோஸ்லாம் இதெல்லாம் எடுத்து ஏதோ தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டாங்களாமா. தஞ்சாவூர்லேயே 2-3 பேர் வந்து தப்பான இன்ஃபர்மேஷன் பரப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்த என்னை வந்து அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு வீடியோலாம் எடுக்கக்கூடாது அப்படி இப்படின்ட்டு ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் அலைய விட்டாங்க. நான் அப்புறமேட்டு பேசினேன். அதாவது இந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு கோவிலில் வந்து எப்படிங்க வீடியோ எடுக்கிறதுக்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லி அவ்வளோ தூரம் பேசினதுக்கப்புறம் எங்கேயுமே இந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்லை. இங்கே வந்தோடனே இந்த மாதிரி ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் போட்டோன்னே அப்புறமேட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி கொடுத்தேன். லெட்டர் எழுதி கொடுத்து ஆதார் கார்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் சரி இப்போ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இல்லை இது ரொம்ப ஒரு அநியாயம் தான். ஏன்னா கோவிலில் வந்து வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா இந்த அளவுக்கு ஒரு புகழ்பெற்ற ஒரு யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம். அப்படிங்கும்போது எல்லோரும் வீடியோ எடுக்க தான் செய்வாங்க. தப்பான இன்ஃபர்மேஷன் போடுறது வந்து அவங்கள செக் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி இங்கே உள்ளே வந்து வரும்போது எந்த ஆஃபீஸில் இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்னு ஏதாவது போர்டு போட்டிருந்தாவது நம்ம பார்த்து படித்து போய் பர்மிஷன் வாங்கலாம். அந்த மாதிரி எந்த போர்டு எதுவுமே போடவும் இல்லை. அப்படிங்கும்போது நம்ம எப்படி இது பண்ணுறது? ஸோ ஒரு வழியாக லெட்டர் எழுதி கொடுத்து ஸோ பர்மிஷன் வாங்கியாச்சு. இவங்க கட்டியிருக்க ஒவ்வொரு தூணும் அப்படியே ராட்சச தூண் மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக எந்த அளவுக்கு செதுக்கி கொண்டாந்து கட்டியிருக்காங்க அப்படின்னு இதெல்லாம் பார்க்கும்போதே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி இவங்க என்ன அப்படின்னா ஒவ்வொரு தூண்லேயும் அவ்வளோ இன்ஃபர்மேஷன் இருக்குது. நிறைய கடவுள்களோட படத்தெல்லாம் இதில் செதுக்கி வச்சுருக்காங்க. கீழே மட்டும் கிடையாதுங்க, மேலே கொண்டு செதுக்கி வச்சுருக்காங்க. அங்கெல்லாம் எப்படி தான் செதுக்குனாங்க அப்படிங்கும்போது பார்க்குறதுக்கே அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷம் பழமையான கோவில் இது. ஏதோ 50 வருஷம் 100 வருஷம் அப்படின்னா ஓரளவுக்கு டெக்னாலஜி இருந்திருக்கும், அவங்க இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தோணலாம். ஒரு 1000 வருஷம் பழமையான கோவிலில் இவ்வளோ விஷயங்கள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது வேறு லெவலில். ராஜராஜ சோழன் சும்மாவா சொல்லுங்கள், சோழங்க ஒரு ஆட்டி படைச்சிருக்காங்கப்பா. சிவலிங்கம் இங்கே இருக்குது, சின்ன சிவலிங்கம். இவங்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு சிலைகள் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் பேர் எழுதி போட்டாங்கன்னா எல்லா பேரையும் தெரிஞ்சு படிச்சுக்கலாம். ஒவ்வொன்றும் என்ன தெய்வம் அப்படின்னு சொல்லி. வெறும் சிலைகள் மட்டும்தான் இருக்குது, எல்லாத்தையும் செதுக்கி வச்சுருக்காங்க. ஆனால் பேர் எதுவும் இல்லை. பேரெல்லாம் இருந்துச்சுன்னா கரெக்டாக தெரியும். ஏன்னா இதிலே பார்த்து இதிலே வழிபட்டுருக்கவங்களுக்கு இதெல்லாம் என்னென்ன தெய்வம் அப்படின்லாம் சொல்லி தெரியும். புதுசாக வர்றவங்களுக்கு கைடு இல்லாமல் படித்து பார்த்து இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும்ல. பாருங்கள் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்களேன். ராஜராஜ சோழன் வந்து பெரிய கோவில் கட்டின அளவுக்கு இதை கட்டலை. அதை விட கொஞ்சம் ரொம்ப சின்னது தான். இருந்தாலும் ராஜேந்திர சோழன் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் ஈக்குவலாக பெரிய கோவிலுக்கு ஈக்குவலாக ஒன்று கட்டியிருப்பார். நம்ம அடுத்து அங்கே தான் போக போகிறோம். ஆனால் இந்த கோவில் சின்னதாக இருந்தாலும் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. சும்மாவா யுனெஸ்கோ அவார்டு எடுத்து கொடுத்துருப்பாங்க சொல்லுங்கள். எவ்வளோ கோவில்கள் வந்து ரொம்ப பழமையான கோவிலாக இருந்தாலும் இன்ன வரைக்கும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெறாமல் தான் இருக்குது. ஏன் அப்படின்னா அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க யுனெஸ்கோ அவார்டு கொடுக்குறது. நிறைய டீப்பான விஷயங்கள் நிறைய ரீசர்ச் பண்ணுவாங்க. நீங்கள் இப்போ அந்த சுவர்களோட மேலே நந்தி சிலைகள்லாம் இருக்குது பார்க்குறீங்கல்ல. இந்த கோவிலில் வந்து அது கம்மியாக தான் இருக்குது. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் 1330 நந்தி சிலைகள் இருக்கும். இது சின்ன கோவில் அப்படின்றதுனால இதில் ஈஸியாக எண்ணிடலாம். நான் எண்ணில் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் பார்க்கும்போது தெரியும் இல்லையா சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆனால் தஞ்சை பெரிய கோவிலில் பார்த்தீங்க அப்படின்னா 1330 இருக்கும். அங்கே உள்ள எல்லாமே தமிழ்
தமிழ் எழுத்துக்களை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொன்றே கட்டியிருப்பாங்க. இப்போ அந்த நந்தி சிவன் சிலைக்கு எதுக்க நந்திக்கு பெரிய சிலை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 18 அடி இருக்கும். சிவன் லிங்கம் வந்து 12 அடி உயரம் இருக்கும். அதே மாதிரி அந்த கோவில் காம்பவுண்டில் இருக்க நந்தி சிலைகள் வந்து 1330 திருக்குறளை பேஸ் பண்ணி வச்சிருப்பாங்க. எவ்வளோ அற்புதமாக கட்டியிருக்காங்க பாருங்களேன். இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய ஐராதேஸ்வரர் டெம்பிள் வந்து ஏன் இந்த பேர் வந்துச்சு அப்படின்னா, இங்கே பாபநாசம்ன்ற பேரும் ஏன் வந்துச்சு அப்படின்றதையும் நான் சிம்பிளாக சொல்கிறேன், ஈஸியாக புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இந்திரன் இருக்கார் பார்த்தீங்களா, ஆகாய கடவுள், அவரோட வாகனம் வந்து யானை. சரியா? அது வந்து வெண்மை நிறத்தில் இருந்துச்சு. வெண்மை நிறத்தில் இருந்த அந்த யானை ஒரு நாள் சாபத்தால் கருமை நிறத்தில் மாறிடுச்சு. அந்த சாபத்தை கழிக்கணும் அப்படின்றதுனால இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய சிவனை வழிபட்டோம் அப்படின்னா அந்த சாபத்திலேருந்து நம்ம விமர்சனம் பெறலாம் அப்படின்னு சொல்லி அந்த யானை வந்து இங்கே வழிபட்டுச்சான். வழிபட்டோன்னே அதோட கருமை நிறம் எல்லாமே மாறி வெண்மை நிறத்தில் மாறிடுச்சான். அந்த யானையோட பேர் பார்த்திங்கன்னா ராவதம், அந்த இந்திரனோட வாகனத்தோட நேம். அப்போது இங்கே அந்த ராவதம் வந்து வழிபட்டதுனால ஐராவதேஸ்வரர் அப்படின்னு சொல்லி இந்த பேர் எடுத்துருச்சு. ஓகே, அடுத்து யமன் இருக்கார் பார்த்தீங்களா, நமக்கெல்லாம் தண்டனை கொடுப்பார்ல யமன். அந்த யமனும் ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு பாவத்தால் ஒரு சாபத்தால் சிக்கிக்கிறாரு. அந்த சிக்கிக்கும்போது அவரோட நிறம் அழுக்கு கலரில் மாறி கருப்பு நிறத்தில் மாறினதுனால அவர் வந்து இங்கே சிவனை வழிபடுறாரு, இந்த தாராசுரத்தில் இருக்கக்கூடிய சிவனை. அப்படி வழிபடும்போது அவர் வந்து வெண்மை நிறத்தில் மாறிடுறாரு. அப்போது பாவங்கள் எல்லாமே கழிஞ்சு போனதுனால தன்னுடைய பாவங்களை கழிக்கிற இடமா இந்த பாபநாசம் உருவாக்குது. அதனால தான் இங்கே வந்து பாபநாசம் அப்படின்னு பேரும் எடுத்துச்சு. சரிங்களா? பாபநாசம் உருவானதுக்கான காரணமும் இது தான். ரொம்ப சூப்பராக இருக்குது. அதே மாதிரி இந்த வெண்மை நிறம் கருப்பு நிறம் அப்படின்றது அது கலரை குறிக்கிறது கிடையாது. வெண்மை அப்படின்னா ஒழுக்கம், சுத்தம், நேர்மை, இதுக்கான கலர் தான் வெண்மை. கருப்பு கலர் வந்து அழுக்கு, பாவம் பண்ணவங்க, பாவ செயல் பண்ணுவாங்க, இதெல்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு குறியீட்டாக தான் கருப்பு கலர் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் நிறைய இடத்துல வந்து கோவிலுக்கெல்லாம் போகும்போது கருப்பு கலர் சட்டை போட்டு வராத, பிளாக் ட்ரெஸ் போடாத அப்படின்லாம் சொல்கிறாங்கல்ல. ஸோ இதுக்கான காரணம் வந்து இது தான். இதனால தான் ராஜராஜ சோழன் வந்து இந்த கோவிலுக்கு ஐராவதேஸ்வரர் அப்படின்னு சொல்லி பேர் வச்சாங்க. அதே மாதிரி சோழர்கள் எல்லாருமே சிவனை தான் வழிபட்டு வந்திருக்காங்க. இங்கே தாராசுரத்தில் இருக்கக்கூடிய இந்த கோவிலாக இருக்கட்டும், அங்கே கங்கை கொண்ட சோழபுரமாக இருக்கட்டும், இல்லை பெருவுடையார் கோவிலாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே சிவனை தான் அவங்க வழிபாட்டிருக்காங்க. உள்ளே வந்து பார்க்குறீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தங்க லைஃப்பில் இந்த மாதிரி சோழர்களோட எப்படி வாழ்ந்தாங்க, என்ன மாதிரி உருவாக்கி வச்சுருக்காங்க, அவங்களோட வரலாறை வந்து பார்த்திங்கனாலே போதுங்க, வேறு லெவலில் இருக்கும். தயவு செஞ்சு ஒரு டைமாவது இந்த மாதிரி இடத்தையெல்லாம் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். பெரிய கோவிலாக இருக்கட்டும், இங்கே தாராசுரம், கங்கை கொண்ட சோழபுரம், அப்புறம் மகாபலிபுரமில் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து சோழர்கள் கட்டினது கிடையாது. ஆனால் அங்கே மகாபலிபுரமில் இருக்கக்கூடிய அந்த கோவிலும் யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்றது தான். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம போய் சுற்றி பார்க்கலாம். ஒரு வழியாக சிவனை பார்த்துட்டு வந்தாச்சுங்க. எவ்வளோ போராட்டம், உள்ள வீடியோ எடுக்க விட முடியல, ஒரு ப்ராப்பர் வீடியோ எடுக்க முடியல. அவ்வளோ போராட்டங்களையும் தாண்டி பெர்மிஷன் கொடுத்து பெர்மிஷன் லெட்டர் எழுதி அப்புறம் ஒரு வழியாக சிவனை பார்த்துட்டு வழிபாட்டுட்டு வந்தாச்சு. ஆனால் சோழர்கள்னால் சோழர்கள் தாங்க, வாய்ப்பே இல்லை, சொல்கிறதுக்கு வார்த்தைகளே இல்லை. அப்படி செதுக்கி வச்சுருக்காங்க. ராஜராஜ சோழன் தான் இதை கட்டினது. அடுத்தது நம்ம போக போகிறது எங்கே அப்படின்னா கங்கை கொண்ட சோழபுரத்துக்கு போக போகிறோம். அது வந்து ராஜேந்திர சோழன், ராஜராஜ சோழனோட பையனான ராஜேந்திர சோழன் கட்டினது தான் கங்கை கொண்ட சோழபுரம். அங்கேயும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாமா, அங்கேயும் விடமாட்டான்றாங்க, என்னன்னு தெரில, போய் பார்ப்போம்.
எப்படி வீடியோ எடுக்க போகிறேன்னு தெரில, பர்மிஷன் கொடுக்குறாங்களா என்னென்னு பார்ப்போம். ஆனால் ஒரு டைமாவது பெரிய கோயில் வந்து விசிட் பண்ணிடுங்க. பெரிய கோயில் வர்றவங்க இதையும் மறக்காமல் பாருங்கள். ஏன்னா இது எல்லாமே உலக புகழ்பெற்ற யுனெஸ்கோ அங்கீகாரம் பெற்ற கோவில். இதெல்லாம் ஒவ்வொருத்தங்களும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து பார்த்துக்கணும். இந்த கட்டிடக்கலைகள் எல்லாத்தையுமே அழிய விடாமல் இந்த அளவுக்கு கொண்டு போய் அடுத்த தலைமுறைகள்கிட்ட சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதே மாதிரி இங்கே நிறைய பேர் வர்றவங்க நிறைய குப்பைகளை தூக்கி போடுறதோ, எச்சி துப்புறதோ, தப்பான விஷயங்களை பரப்புறதோ, இந்த மாதிரி எந்த இன்ஃபர்மேஷனும் பரப்பாமல், ஃபீல்ஸ் இன்ஃபர்மேஷன் எதுவும் பரப்பாமல் முழு ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம தான் எடுத்துக்கணும். இங்கே உள்ளவங்களோட நிர்வாகத்திறன் சரியில்லை, இங்கே உள்ளவங்க வந்து ப்ராப்பராக பராமரிக்கலை, இதெல்லாம் அடுத்ததை விட்டுட்டு நம்ம ஒவ்வொருத்தங்களும் இண்டிவிஜுவலாக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறோம். அப்படிங்கும்போது இது தாங்க அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியது. இதெல்லாம் வரலாறு, சும்மா இது பார்த்துட்டு போய் சுற்றுலா பயணம் கிடையாது. இது எல்லாமே வரலாறு. இந்த வரலாறை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளுடைய கடமை. சரியா? அதனால் அப்படியே நீங்கள் வெளில வரீங்க அப்படின்னா தராசுரர் கோவிலுக்கும் வெளியில் நல்ல அழகாக பார்க்கெலாம் இருக்குது. நல்ல பச்சை பச்சைன்னு பசுமையாக இருக்கும். நல்லா உட்காந்து சூப்பராக ஃபேமிலியோட டைம் பாஸ் பண்ணிவிட்டு, டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக போகலாம். இங்கே பாருங்கள், இவங்கெல்லாம் ஸ்கூல்லாம் எதுவும் போகாமல் கட்டி அடிச்சுட்டு வெளில சுற்றிட்டு இருக்காங்க. எந்த ஊர் நீங்கள்லாம்? அன்னை காலேஜ்ண்ணா. எந்த காலேஜ்? என்ன டிபார்ட்மெண்ட்? ஒரு டிபார்ட்மெண்ட். அதனால் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் புத்திமதி சொல்லி அனுப்பி விடுங்க. சரியா? சேனல் நேம்னா வாண்டர் பிரதீப். கைஸ், அவ்வளோதான் முடிஞ்சு. நம்ம இங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகலாம். இங்கே ஃபுல்லாக ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணி அது இதுன்னு பண்ணி கடைசியாக எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்து இங்கேருந்து கங்கை கொண்ட சோழபுரம் போகிறேன். அங்கே போய் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல, அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரில. அதே மாதிரி நீங்கள் உள்ளே வர்றீங்க அப்படின்னா நல்ல செமையாக ஒரு வைப் கிடைக்கும். சோழர்களோட கட்டிடக்கலைனாலே ஒரு பிரம்மாண்டம் தான். அதை நல்லா என்ஜாய் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கைடு இருக்காங்கன்னா கைடுக்கிட்ட சொல்லி நீங்கள் அமௌண்ட் கட்டி அது எல்லா டீட்டெயிலான விஷயங்கள் எல்லாத்தையுமே கேட்டு பாருங்கள். இந்த கோயில் வர்றீங்க அப்படின்னா இதை பற்றி ரொம்ப நல்லா தெரிஞ்சுக்கிட்டு போனீங்க அப்படின்னா இன்னும் ஒரு வேறு லெவலில் ஒரு வைப் கிடைக்கும். அதே மாதிரி ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம தான் பொறுப்போடு இருக்கணும். இதை வந்து அடுத்த தலைமுறைக்கிட்ட எடுத்துக்கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்மளோட கடமை. அதனால் நம்ம அடுத்த கங்கை கொண்ட சொல்ல போகிறோம். அங்கே சந்திக்கலாம். பாய்.